சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்ததில் 9 பேர் இறந்தனர். பலர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எண்ணூர் அனல் மின் நிலைய விபத்தில் இறந்த அசாமை சேர்ந்த 9 குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்த தவைக்கா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவண்ணாமலையில் இளம்பெண்ணை போலீசாரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கும் செய்தி அதிர்ச்சியை தருகிறது. திமுக அரசு மீதும் சட்டத்தின் மீதும் எந்த பயமும் இல்லை என்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நவராத்திரி விழாவின் முக்கிய நாளான மகா அஷ்டமி தினத்தை ஒட்டி டில்லி சித்ரஞ்சன் பார்க் பகுதியில் உள்ள காளி கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். பீகாரில் அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே நடந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அணு ஆயுத அச்சுறுத்தல்களை சமாளிக்க நாடு தயாராக இருக்க வேண்டும் என்று முப்படை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றாவிட்டால் அதிமுக நீதிமன்றம் மூலம் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று அக்கட்சியின் ராஜ்யசபா எம்பி இன்பதுரை கூறியுள்ளார். ஒரு நபர் ஆணைய விசாரணை என்பது அரசுக்கு சாதகமாகவே இருக்கும் என்பதால் கரூர் துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்று பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். H-1B விசா கட்டண உயர்வு காரணமாக சர்வதேச திறன் மையங்கள் அதிகமுள்ள இந்தியாவுக்கு முக்கிய பல பணிகளை மாற்றுவது பற்றி அமெரிக்க நிறுவனங்கள் ஆலோசித்து வருகின்றன. போர் நிறுத்தத்திற்கு அமாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக மாறிவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்ட படிப்புகளில் சேர்வதற்கான வயது வரம்பு 40ஆகவும் பெண்கள் மற்றும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 43 வயதாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது என்று தமிழக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தருமபுரி அருகே பாரதிபுரம் தனியார் பள்ளியில் பண சேமிப்பு செலவு குறித்து நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் ரோபோ நாயுடன் கைகுலுக்கி பாட்டுப்பாடி நடனமாடினர். டெல்லியில் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் நடக்கிறது. இதன் வட்டு எறிதலில் இந்தியாவின் யோகேஷ் கதுனியா 42.49 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் F-64 பிரிவில் இந்தியாவின் சுமித் அண்டில் 71.37 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கம் வென்றார். திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா விழாவில் 8ஆம் நாளான இன்று அம்பாளுக்கு 16 வகையான அபிஷேகம் நடந்தது. ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் கூட்ட நெரிசல் குறித்து வதந்தி பரப்பியதாக கூறி 25 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து 3 பேரை கைது செய்துள்ளனர். இப்படி அவசர கதியில் வழக்கு பதிவது எதனை மூடி மறைக்க, யாரை காப்பாற்ற என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் உயிரிழப்பு சம்பவத்தால் உருவாகியுள்ள பதட்டமான சூழலில் வன்முறையை தூண்டும் வகையிலான கருத்து தெரிவித்த தாவேகா கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிர்ப்புகள் எழுந்தன. இதையடுத்து அவர் அந்த ட்வீட்டை டெலீட் செய்தார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியானது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாவேகா தாக்கல் செய்யவுள்ள மனுவை தசரா விடுமுறையை காரணம் காட்டி மனுவை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இன்று முறையாக மனு தாக்கல் செய்தால் வழக்கு பட்டியலிடப்பட்டு அக்டோபர் 3இல் விசாரிக்கப்படும் என பதிவாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அக்டோபர் 5 வரை மிதமான மழை தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. லண்டன் டேவிஸ்டாக் சதுக்கத்தில் உள்ள காந்தி சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்த விவரத்தை அறிந்த இந்திய தூதரகம் இந்த செயல் ஒரு வெட்கக்கேடானது என்று கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இஸ்ரேல் காசாவை இணைக்காது, போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியை விட்டு யாரும் வெளியேற நிர்பந்திக்கப்பட மாட்டார்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். காசா போரில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா மிக மிக அருகில் வந்துவிட்டது என்றார். கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவத்தில் பிரச்சாரத்திற்கு கொடிக்கம்பம், பிளாக்ஸ் பேனர்கள் ஏற்பாடு செய்த கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்தவர் பவுன்ராஜ் என தகவல் வெளியாகியுள்ளது.
கரூர் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக பிரபல யூடியூபரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். கரூர் சம்பவம் குறித்து தனது யூடியூப் சேனலில் அவதூறு பரப்பும் வகையில் பேசியதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர், 22 பேர் காயமடைந்தனர். வருடாந்திர தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்காத 10 அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பசுமை பட்டாசு என்றால் என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். ஆளும் கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் பட்டாசு தொழிலை கண்டுகொள்வதில்லை. தேர்தல் நேரத்தில் பண மூட்டையுடன் வந்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்றார். அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 86,880 ரூபாய்க்கும் 1 கிராம் 10,860 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 161 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டில்லியின் முதல் பாரதிய ஜனதா தலைவரும் முன்னாள் எம்பியுமான விஜய் மல்ஹோத்ரா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 93. அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ரிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். F46 பிரிவில் 66.37 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து பதக்கத்தை தட்டினார். மற்றொரு இந்திய வீரர் சுந்தர் சிங் குர்ஜர் 64.76 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். IIT உட்பட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்பில் இணைவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களின் கோலாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் நடைபெற்றது. GST வரி குறைப்பு பலன்கள் மக்களுக்கு கிடைக்கிறதா என்பதை மக்களுடன் இணைந்து பாஜக தொண்டர்கள் உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசினார். சந்திப்புக்கு பிறகு பேசிய ட்ரம்ப் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். ஈரோடு அதிமுக புறநகர் மேற்கு மாவட்டத்தில் 3ஆம் கட்டமாக செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான 40 பேரை பொறுப்புகளிலிருந்து விடுவித்து பொதுச் செயலாளர் பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். கரூரில் என்ன நடந்தது என விசாரிப்போம். இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து இரங்கல் தெரிவிக்க உள்ளோம் என கோவையில் பாஜக கூட்டணி எம்பிக்கள் குழு தலைவர் ஹேமமாலினி பேட்டியளித்துள்ளார். வடக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதியன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் தமிழகத்தில் மது, போதைப் பொருட்களின் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க கோரி தீர்மானம் இயற்றுங்கள் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விஜயின் கரூர் பிரச்சாரத்தில் பள்ளி குழந்தைகள், இளைஞர்கள் உயிரிழந்ததை கண்டு கண் கலங்கினேன். சம்பவ இடத்தில் யாராக இருந்தாலும் கண்கலங்கி இருப்பார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளித்துள்ளார். ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை பூவின் விலை தற்போது 1700 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெளி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு சிகிச்சை செலவாக அரசு வழங்கும் நிதியை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இது ஓரிரு வாரத்திற்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்றார். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 20 அம்ச திட்டங்களை வெளியிட்டார். மத்திய கிழக்கு நாடுகள், மேற்கத்திய நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகள் இதை வரவேற்றுள்ளன. இஸ்ரேல் இதை ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் அமைதி ஒப்பந்தத்தை ஆய்வு செய்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. கரூரில் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. யாரையும் பழியோ குற்றமோ சொல்ல வேண்டிய நேரமல்ல என MP கனிமொழி கூறினார். தவிக தலைவர், நிர்வாகிகள் ஆறுதல் கூற வராதது இதுவரை பார்த்திராத ஒன்று என்கிறார் கனிமொழி. சமூக வலைதளங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். தவிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் ட்வீட் பதிவு உச்சகட்ட பொறுப்பின்மையை காட்டுவதாக திமுக MP கனிமொழி கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் உற்சவ விழாவில் பக்தர்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து வந்து வீதி உலா வந்தனர்.
டாஸ்மாகில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 8,000 கோடி அளவில் மிகப்பெரிய வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளது. வரி ஏய்ப்பில் ஆதாயம் அடைந்த சார் யார் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் தவேக பிரச்சார கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் ஒரு நபர் ஆணையம் நேர்மையாக விசாரணையை மேற்கொள்வதாக தெரியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் இருவருக்கும் கரூர் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இதையடுத்து கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். வரும் வாரங்களில் விஜயின் பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி கேட்க வேண்டாம். வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டாம். கட்சியிலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை எந்தவொரு நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை கலெக்டர் அலுவலகம், கோர்ட் உள்ளிட்ட இடங்களுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த அடையாளம் தெரியாத 1010 இமெயில் ஐடிகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், பின்னணியில் உள்ள நபர்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள திட்டங்களை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒட்டுமொத்த மேற்காசிய பகுதிக்கும் நிலையான அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் ஐகோர்ட் மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர் என அவரது வக்கீல் விக்னேஷ் தெரிவித்தார். கோவையிலிருந்து கரூர் சென்றபோது தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழுவினரின் கார்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னியம்பாளையம் பகுதியில் நடந்த விபத்தில் ஹேமமாலினி காரின் பின்பக்கம் சேதமடைந்தது. யாருக்கும் காயம் ஏற்படாததை தொடர்ந்து அவர் மீண்டும் அதே காரில் கரூர் புறப்பட்டார். சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் CIT நகரை இணைக்கும் வகையில் ரூபாய் 165 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய இரும்பு பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் MLA அன்பழகன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென 2 காட்டு யானைகள் மிரண்டு அந்த வழியாக சென்ற வாகனங்களை நீண்ட தூரம் துரத்தியதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். கரூர் சம்பவத்தில் நாங்கள் உடனடியாக சென்றதை பற்றி சிலர் தவறாக பேசுவது மிகவும் கஷ்டமாக உள்ளது என பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். தி லான்செட் இதழின் ஆய்வு முடிவுகளின்படி இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் 33 ஆண்டுகளில் 26% அதிகரித்து இதனால் ஏற்படும் உயிரிழப்பு 21% உயர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அதேநேரம் அமெரிக்கா மற்றும் சீனாவில் புற்றுநோய் பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு கணிசமாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில்களின் முன் இந்து அல்லாதோர் பிரசாத பொருட்கள் விற்றால் அவர்களை தாக்கலாம் என போபாலில் நடந்த நவராத்திரி விழாவில் முன்னாள் எம்பியும் பெண் துறவியுமான பிரக்யா தாக்கூர் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் காங்கிரஸ் அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். கரூர் சம்பவத்தில் CBI விசாரணை வைத்து அறிக்கை தரட்டும், அதன் பிறகு கருத்து தெரிவிக்கிறேன். முழு விவரம் தெரியாமல் எதையும் கூற முடியாது என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தாவேக தேர்தல் பிரச்சாரத்துக்கு மைதானம் போன்ற பகுதியை ஏன் கேட்கவில்லை என கரூர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் எழுப்பிய கேள்விக்கு சம்பள நாள் என்பதால் யாரும் கூட்டத்திற்கு வரமாட்டார்கள் என்று கணித்தோம் என நீதிமன்றத்தில் தாவேக தரப்பு வாதிட்டது. கரூர் கொடுந்துயரத்தில் தனது அரசியல் விளையாட்டை பாரதிய ஜனதா வெளிப்படையாக தொடங்கிவிட்டது. கரூரில் நடந்த கொடூரத்தை பற்றி உண்மை கண்டறியும் குழுவை அமைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயல் என VCK தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். ஆயுத பூஜை, விஜயதசமி என தொடர்ந்து விழா காலமாக இருப்பதால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனை முன்னிட்டு தஞ்சை பூச்சந்தையில் பூக்களின் விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. மும்பையிலிருந்து 200 பயணிகளுடன் டெல்லி புறப்பட்ட இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதித்த பின்னர் விமானம் புறப்பட்டது. மிரட்டல் தொடர்பாக விசாரணை நடக்கிறது. மக்களை சந்திக்க விஜய் தாமதமாக வந்திருக்கக்கூடாது. விஜய் தனது வாகனத்தில் திறந்த வெளியில் வந்திருந்தால் பிரச்சினை குறைந்திருக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கணக்கீடு இன்றுடன் நிறைவு பெறுவதாகவும் நாளை முதல் வடகிழக்கு பருவமழை மழைக்கால கணக்கீடு தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 1% குறைவாக பதிவாகியுள்ளது. அதிக கூட்டம் வரும் என்று விஜய்க்கு தெரியுமா? அவரிடம் சொல்லப்பட்டதா என நீதிபதி பரத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரச்சார வாகனம் குறிப்பிட்ட இடத்தை வந்தவுடன் போதும் என்றேன், ஆதவ் அர்ஜுனா தான் இன்னும் முன்னே செல்வோம் என்றார் என காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது.
சென்னை மாநகராட்சியில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை நடப்பு அரையாண்டிற்கான சொத்து வரியை செலுத்த இன்றே கடைசி நாள் என்றும் சொத்து வரியை 75% பேர் ஆன்லைன் மூலம் செலுத்தியிருப்பதாக மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. அரசு தரப்பிலேயே தவறு உள்ளது. போலீசார் பாதுகாப்பு குறைவாக இருந்தது. நகராட்சி, மின்வாரியம் உள்ளிட்ட அரசு துறைகள் விதித்த 11 நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என கரூர் கோர்ட்டில் தாவேக தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக 2 நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இன்று நீர்வரத்து சீரானதால் குளிக்க அனுமதிக்கப்பட்டது. ஆர்வத்துடன் சுற்றுலா பயணிகள் குளித்தனர். கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் பாலம் இருப்பதால் பிரச்சாரத்திற்கு அனுமதி தரவில்லை. சிலைகள், பெட்ரோல் பங்குகள் இருப்பதால் தாவேக கேட்ட இடத்தில் அனுமதி வழங்கவில்லை என கரூர் கோர்ட்டில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தென்காசி மற்றும் சங்கரன் கோவிலில் பிச்சிப்பூ விலை 1200 ரூபாய்க்கும் மல்லிகைப்பூ கிலோ 1000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விலை உயர்ந்தாலும் ஆயுத பூஜையை முன்னிட்டு மக்கள் பூக்களை வாங்கி சென்றனர். ராமநாதபுரம் அருகே 55 வயது மதிக்கத்தக்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பேருந்து நிலையம் பகுதியில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். தாவேக தலைவர் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை. உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதலாவது கூறிவிட்டு சென்றிருக்கலாம், பதற்றத்துடன் சென்றுவிட்டார் என வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தெரிவித்தார். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என தொடர் விடுமுறை வருவதை முன்னிட்டு அக்டோபர் 3ஆம் தேதி வெள்ளியன்று பொது விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு சமீபத்தில் இந்திய சினிமாவின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. இதற்காக அக்டோபர் 4இல் மோகன்லாலுக்கு லால் சலாம் என்ற பெயரில் பிரம்மாண்ட விழா எடுத்து கௌரவிக்க இருக்கிறது கேரள அரசு. தன்னை தேடி வரும் மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு தனக்கும் இருக்கிறது என்பதை விஜய் உணர வேண்டும். அரசு மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி விஜயை காப்பாற்ற அதிமுக, பாஜக முயற்சி செய்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனாவை விஜய் கண்டிக்காமல், இன்னும் கட்சியை விட்டு நீக்காமல் தன்னுடன் வைத்திருப்பது ஏன்? இது இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் நல்லதா என விஜய்க்கு திமுக எம்பி ஆர் ராசா சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆசிய கிரிக்கெட் கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணியை ஆபரேஷன் சிந்தூருடன் ஒப்பிட்டு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடியை விமர்சித்த காங்கிரஸ் விளம்பரத்துறை தலைவர் பவன் கெரா, கிரிக்கெட்டை போர்க்களத்துடன் ஒப்பிடுவது சரியானது அல்ல என தெரிவித்தார். மதுரை மல்லி கிலோ ரூபாய் 1000, பிச்சி ரூபாய் 600, முல்லை ரூபாய் 700, செவ்வந்தி ரூபாய் 220, கனகாம்பரம் ரூபாய் 1200, ரோஸ் ரூபாய் 250 என மதுரையில் விற்பனை செய்யப்படுகிறது. கொடைக்கானலில் கடந்த 5 நாளில் 8 பேரை தெருநாய்கள் கடித்துள்ளது. ஒடிசாவைச் சேர்ந்த 69 வயதான டூரிஸ்ட் கங்காதரையும் கடித்தன. இதனால் அவருக்கு கை, கால் என உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டது. வீர தமிழச்சி பட விழாவில் பேசிய இயக்குனர் ராஜகுமாரன் தனது காதல் மனைவி தேவயானி குறித்து பேசும்போது, என் மனைவி தேவயானி புஷ்ப மாதிரி அமைதியாக இருப்பார். ஆனால் அவர் அடித்தால் 2 டன் வெயிட். பொதுவாக பெண்கள் வீரமிக்கவர்கள், அடியில் பின்னி எடுத்து விடுவார்கள் என்றார். கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜை 15 நாள் சிறையில் அடைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்த ஆவணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மனசாட்சிப்படியே உத்தரவு கொடுப்பேன் என நீதிபதி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டை மீனவர்கள் கடலில் வீசிய வலையில் சுமார் 10 கிலோ எடை கொண்ட அரிய வகை கடல் ஆமை சிக்கியது. அதை மீனவர்கள் தங்களது வலைக்கு சேதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று கத்தியால் வலையை அறுத்து ஆமையை மீட்டு கடலில் விட்டனர். நடிகர் விஜயை காண 10,000 பேருதான் வருவார்கள் என எப்படி கணித்தீர்கள் என்று தவேக தரப்புக்கு கரூர் குற்றவியல் நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. திருவண்ணாமலையில் போலீசாரே இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. காமுகர்களாக மாறிய போலீசார் மீது திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார். ஆயுத பூஜையை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் இன்று பெரும்பாலான பூக்களின் விலை 3 முதல் 4 மடங்கு உயர்ந்து காணப்பட்டது. அதிகபட்சமாக மல்லிகைப்பூ 1 கிலோ 1200 ரூபாய் வரை விற்றது. கனகாம்பரம் ரூபாய் 1000, பிச்சி மற்றும் முல்லைப்பூக்கள் ரூபாய் 800க்கு விற்பனையானது. கரூர் சம்பவத்தின் போது போலீசார் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள் என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டுமென பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பி உள்ளார். பெரிய இடம் ஒதுக்கியிருந்தால் இதுபோல் நடந்திருக்காது என்றும் இச்சம்பவம் குறித்த தங்கள் அறிக்கையை வார இறுதிக்குள் பாஜக தலைமையிடம் வழங்குவோம் என்றார். பொன்னியின் செல்வன் படத்தில் வானதி கதாபாத்திரத்தில் நடித்தவர் நடிகை சோபிதா துலிபாலா. கடந்த ஆண்டு நடிகர் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்தார்.
அதன் பின் படங்களில் நடிக்காமல் இருந்தவர் அடுத்து தமிழில் ஒரு படத்தில் நாயகியாக நடித்து மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி தருகிறார். விஜய் பிரச்சாரத்திற்கு பெரிய இடம் கொடுத்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது என தேஜ கூட்டணி எம்பிக்கள் குழுவில் உள்ள ஹேமமாலினி தெரிவித்தார். தமிழகத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவதாக தாவேக ஆதவ் அர்ஜுனா மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய கோரி மதுரை வழக்கறிஞர் கனகவேல் பாண்டியன் மதுரை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் புகார் அளித்தார். பாலக்காடு கொடுந்தரப்புள்ளி அக்ரஹாரம் ஐயப்பன் பெருமாள் கோவில்களில் துர்காஷ்டமி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பஞ்சவாத்தியம் முழங்க ஆடை ஆபரணங்கள் அணிந்து முத்துமணி குடை சூடிய யானைகளின் அணிவகுப்பில் காட்சி சீவேலி நிகழ்வு நடந்தது. தாவேக நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்ட வழக்கு விசாரணை இடைவேளையின் போது போலீசார் தாவேக வக்கீல்கள் இடையே ஏற்பட்ட திடீர் வாக்குவாதத்தால் கரூர் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 10 பேர் பலியாகினர், 32 பேர் காயமடைந்தனர். குண்டுவெடிப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததாக கூறப்படுகிறது. பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் சிஎம் சார், நிர்வாகிகள் மீது கை வைக்காதீர்கள் என்கிறார் தாவேக தலைவர் விஜய். இதுவரை 5 மாவட்டங்களுக்கு சென்றுள்ளேன், அங்கெல்லாம் நடக்காதது கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மனது முழுவதும் வலி நிறைந்துள்ளது என கரூர் துயர சம்பவம் குறித்து தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டார். வாழ்நாளில் இதுபோன்ற ஒரு கடினமான சூழ்நிலையை நான் சந்தித்தது இல்லை. என் மீது வைத்துள்ள பாசத்தால் மக்கள் அதிக அளவில் வந்துவிட்டார்கள் என பேசியுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையினரே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருப்பது மன்னிக்க முடியாத குற்றம். 2 காவலர்களையும் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். தொடர் விடுமுறையை முன்னிட்டு அதிகப்படியான கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆம்னி பஸ் உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கரூர் சம்பவம் குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள தாவேக தலைவர் விஜய், நமது அரசியல் பயணம் இன்னும் உறுதியாக தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திக்கிறேன் எனவும் உறுதியளித்தார். ஜோகோவின் அரட்டை செயலி ஏகபோகமாக இருக்காது, அரட்டை செயலியை மேம்பட்டதாக மாற்றுவதை இலக்காக கொண்டுள்ளோம் என ஜோகோ மற்றும் அரட்டை செயலி நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். மும்பையில் அஜ்மல் கசாப் உள்ளிட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி 175 பேரை கொன்ற சம்பவத்துக்கு இந்தியா பதிலடி தராமல் இருப்பதற்காக சர்வதேச நாடுகள் நிர்பந்தம் கொடுத்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். விவசாய மூதாட்டி தொடர்ந்த அவதூறு வழக்கில் நடிகை கங்கனா ரணாவத் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என பஞ்சாப் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக கைதான தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் இருவரும் போலீஸ் விசாரணைக்கு பின் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கரூர் சம்பவ விசாரணைக்காக அமைத்துள்ள ஆணையத்தால் எந்த பயனும் இருக்காது. இதுவரை எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படாததே அதற்கு சாட்சி என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். கரூர் துயரம் குறித்து பொது அமைதியை குலைக்கும் வகையில் வதந்தி பரப்பிய மயிலாடுதுறையைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் என்பவர் கைதானார். அலெக்ஸ் பாண்டியன் மாயனூர் சுங்கச்சாவடியில் மேலாளராக உள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் அம்மாம்பட்டினத்தில் வசித்து வரும் மீனவர் கனகராஜ் வீட்டில் 100 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுவிட்டனர். உச்சிப்புலி போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ரிஷப் ஷெட்டி இயக்கம் நடிப்பில் உருவாகியுள்ள காந்தாரா சாப்டர் 1 நாளை வெளியாகிறது. இதற்காக ஒவ்வொரு மாநிலமாக சென்று ப்ரமோஷன் செய்தார். ஒவ்வொரு ஊரிலும் பெரும்பாலும் அந்தந்த மொழிகளில் பேசியவர் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கன்னடத்தில் பேசினார். இதனால் எதிர்ப்பு கிளம்பியது. இதற்கு பதிலளித்துள்ள ரிஷப், நான் கன்னடிகன், அதனால் கன்னடத்தில் பேசினேன். புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தவறாக பேசிவிட்டால் அது அந்த மொழியை அவமரியாதை செய்வதாகிவிடும். எல்லா மொழிகளையும் மதிக்கிறேன் என்றார். கரூர் சம்பவத்தால் தமிழகத்தில் இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டனர். ஹிந்தி நடிகையான சோனாக்ஷி சின்ஹா தமிழில் ரஜினியுடன் லிங்கா படத்தில் நடித்துள்ளார். சமீப காலமாக பாலிவுட் நடிகைகள் தென்னிந்திய படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுகின்றனர். அந்த வகையில் இவர் தெலுங்கில் சுதீர் பாபு நடிக்கும் ஜடாதரா என்ற படத்தில் நடித்து வருகிறார். தெலுங்கில் இவரது முதல் படம் இதுவாகும். படம் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. நவம்பரில் திரையிட திட்டமிட்டுள்ளனர். ஏன் கரூருக்கு செல்லவில்லை என்ற பலரது கேள்விக்கு மீண்டும் பிரச்சனை ஏற்படும் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கரூர் செல்லவில்லை. மக்கள் பாதுகாப்பில் ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்துடன் செயல்பட்டதாக தாவேக தலைவர் விஜய் பதிலளித்துள்ளார். ஒரு கட்சித் தலைவர் தன்னுடைய பாதுகாப்பை மட்டும் நினைப்பது இதுவரை பார்த்திடாத ஒன்று. அவர் இல்லாவிட்டாலும் அடுத்த கட்ட தலைவர்களோ மாவட்ட நிர்வாகிகளோ மக்களை சந்திக்காமல் இருப்பது மனிதாபிமானமற்ற செயல் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார்.
கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வீடியோ ஆதாரத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தொண்டர்களுக்கு விஜய் மற்றும் ஆதவ் தண்ணீர் பாட்டில் வீசும் காட்சியும், கீழே பலர் மயக்கமடைந்து விட்டார்கள் என்று விஜயிடம் பவுன்சர்கள் கூறும் காட்சிகளும் வெளியிடப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் பாடகி சைந்தவியை 2013 திருமணம் செய்தார். இவர்களுக்கு அன்வி என்ற மகள் உள்ளார். கடந்த ஆண்டு இருவரும் பிரிவதாக அறிவித்து விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்தனர். இன்று இவர்களுக்கு விவாகரத்து வழங்கியது சென்னை குடும்ப நல நீதிமன்றம். RSS அமைப்பின் நூற்றாண்டை முன்னிட்டு நாளை டெல்லியில் நடக்கும் விழாவில் RSS அமைப்பு நாட்டுக்கு அளித்த பங்களிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நினைவு நாணயத்தை வெளியிட்டு பிரதமர் மோடி உரையாற்றுவார். அரசு பணத்தில் சலுகை பெறுபவர் எப்படி நேர்மையானவராக இருப்பார்? அருணா ஜெகதீசனை விசாரணையிலிருந்து விலக்க வேண்டும் என மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் சூரிய பிரகாசம் தெரிவித்துள்ளார். டெல்லி பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் 93 வயதான V.K. மல்ஹோத்ரா மறைவை ஒட்டி துணை ஜனாதிபதி C.P. ராதாகிருஷ்ணன் அவரது இல்லம் சென்று மரியாதை செலுத்தினார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அதன்படி 7.42 கோடி பேர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கரூர் சம்பவத்திற்கு விஜய் மீது, காவல்துறை மீது, அரசாங்கம் மீது தப்பு ஆராயக்கூடாது. மக்கள் ரசிகர்களுக்கு சுய ஒழுக்கம் வேண்டும் என நடிகர் கூல் சுரேஷ் கூலாக தெரிவித்தார்.